சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் அப்படிதான் முடிகிறது. அல்லேலூயா. அதாவது இந்த திமிங்கலங்களா இருக்கலாம், நட்சத்திரங்களா இருக்கலாம், எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரை துதிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு உணவு கிடைக்கும் போது சந்தோஷமா ஒரு சவுண்டு கொடுக்கும். இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு ஒலி, ஒரு வெளிச்சம் மட்டும் இல்லை, ஒலி, அதாவது சத்தம் கேட்கறது, ஒரு பாட்டு சவுண்ட் மாதிரி, ஒரு ட்ரம் சவுண்டு மாதிரி அழகா அது ஒரு சவுண்டு கேட்கறது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்பவுமே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. அது நான் அந்த வீடியோவில் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அல்லேலூயா. இதே பிள்ளைல எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸாக இருக்கலாம், எல்லாமே ஆண்டவரை துதிக்கிறது. அல்லேலூயா. நம்ம துதிக்கிற வச்சு தான் நம்ம யாருங்கிறதே டிசைட் ஆகுது. அல்லேலூயா. உலக பிரகாரம் பாட்டை பாடி அதை துதிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அவங்க யாருன்னு டிசைட் பண்ணிடலாம். தேவனை துதிக்கிறோன்னா நம்ம யாருன்னு டிசைட் பண்ணிடலாம். அல்லேலூயா. நீங்கள் இப்போ அந்த ஒரு பழமொழியில் பார்த்தீங்க அப்படின்னா, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேங்கிற மாதிரி எந்த பாட்டை பாடுறீங்களோ, என்ன துதிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். அல்லேலூயா. நீங்கள் எது தேவையில்லாத பாடுறீங்களோ, தேவையில்லாத பேசுகிறீங்களோ, அப்படி தேவையில்லாத நீங்கள் மாறிடுவீங்க. அல்லேலூயா. அதனால நீங்கள் தேவனை துதிங்க, அதுவே தகுதியானது. அவருடைய பிள்ளைங்கிறத எப்பவுமே துதிச்சு பாடுங்க. அவர் ரத்தத்தினாலே நீங்கள் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டதை துதிச்சு பாடுங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதை துதிச்சு பாடுங்க. பரிசுத்தாவினர் கொடுத்தா துதிச்சு பாடுங்க. வேத வசனத்தை கொடுத்தா துதிச்சு பாடுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதை துதிச்சு பாடுறாங்க. அதாவது ஃபோன் வாங்கினா அப்படியே எல்லாரும் போஸ்ட் நிறைய போடுறாங்க. புது ஃபோன் வாங்கிருக்கேன், புது பைக் வாங்கிறேங்க, வீடு வாங்கியிருக்கேன்னு அதை துதிச்சு பாடி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் அவங்க வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருது. திடீர்னு அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு பிரச்சனையோ நடந்தாலும் முடிஞ்சு போயிருது. அல்லேலூயா. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியுது, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு போய் முன்னாடி நிற்க வேண்டும், அதுதான் உண்மையான வாழ்க்கை, இங்கே பொருள் வாங்குறதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு. அல்லேலூயா. அதனால அதை துதிக்காதீங்க, தேவனை துதிங்க. இயேசுக்கு முன்னாடி போய் நிற்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. இப்போவே அவர் ரத்தத்தினாலே டெய்லி அனுதினம் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மேக்ஸிமம் டெய்லி எந்த பாவமும் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எந்த மனசு இருந்தாலும் சின்ன வகையில் ஏதோ ஒரு தப்பு, ஒரு மிஸ்டேக்காவது இருக்கும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அவர் துதித்து பாடுங்க, அவர் செய்ததை நினைவு கூறுங்க. கர்த்தர் தாமே உங்களை